திருமண மண்டபம் முழுவதும் வேத மந்திரங்களின் புனித ஓசை ஒலித்தது. ஆராத்யா தலையை குனிந்து அமர்ந்திருந்தாள். எதிர்கால வாழ்க்கையை நினைத்து அவளது இதயம் வேகமாக துடித்தது. மணமகனும் மணப்பெண்ணும் பூமாலைகளை ஏந்தியபடி ஒருவரை ஒருவர் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளும் அடையாளமாக மாலையை மாற்றிக்கொண்டனர். சித்தார்த் சற்று குனிந்து ஆராத்யா அவனுக்கு பூமாலை அணிவிக்க வசதியாக நின்றான். அவள் மாலை அணிவித்தவுடன் மண்டபம் முழுவதும் கைத்தட்டல் எழுந்தது. பிறகு புன்னகையுடன் மணமகனும் அவளுக்கு பூமாலை அணிவித்தான். வந்திருந்த அனைவரும் புதுமண தம்பதியரை வாழ்த்தி ஆசிர்வதித்தனர். மணப்பெண்ணின் தந்தையான அஜய் சிங் முன்னே வந்தார். பெருமையும் சோகமும் கலந்த உணர்வு அவரது முகத்தில் தெரிந்தது. தனது மகளின் கையை மணமகனின் கையில் வைக்கும்போது அவரது கைகள் லேசாக நடுங்கின. ஒரு தந்தைக்கு தன் மகளை திருமணம் செய்து அனுப்புவது வாழ்க்கையின் மிகவும் கடினமான தருணம். என் மகதான் எனக்கு எல்லாம் என்று ஆழ்ந்த குரலில் விஜய் கூறினார். அவளை எப்போதும் சந்தோஷமா வச்சிருப்பேனே, எனக்கு வாக்குறுதி கொடு என்றார். சித்தார்த் அமைதியாகவே இருந்தான். அவன் பதில் சொல்லும் முன்பே நீலேஷ் சிரித்தபடி முன்னே வந்தார். அஜய், என்ன பேசுகிற? இவ இனி என் மருமக மட்டும் இல்லை, எங்கள் மகளும் கூட. இந்த வீட்டில் அவள் எப்போதும் கஷ்டப்பட மாட்டா என்று நான் உறுதியாக சொல்வேன். இன்னையிலிருந்து அவள் ஆராத்யா சித்தார்த். அந்த வார்த்தைகளை கேட்ட சித்தார்த் கோபத்தில் கைமுட்டிகளை இறுக்கி கொண்டான். தன் பெயர் வேறு ஒருவரின் அடையாளத்துடன் இணைக்கப்படுவதை அவனுக்கு பிடிக்கவில்லை. அதே நேரத்தில் வன்ஷிகா அமைதியாக கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். மணப்பெண்ணின் தங்கை ஆர்வி தன் அம்மாவின் கையை பிடித்தபடி கண்கலங்கி நின்றாள். மணப்பெண்ணின் அண்ணன் ஜெய்சன் இதுவரை தன்னை வலிமையாக காட்டிக் கொண்டிருந்தாலும் அந்த காட்சியால் மனம் உருகி போனான். அதன் பின் 7 சுற்றுகள் நடைபெற்றது. கணவன் மனைவியின் உடைக்க முடியாத பந்தத்தை குறிக்கும் வகையில் அவர்கள் அக்னியை 7 முறை சுற்றி 7 உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர். பின்னர் சித்தார்த் மெதுவாக அவளின் நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்தான். மண்டபம் முழுவதும் அமைதி நிலவியது. அதன் பின் தாலி செயினை எடுத்து அவளது கழுத்தில் அணிவித்தான். ஆராத்யா அந்த தாலி செயினை மெதுவாக தொட்டாள். அது அவளது புதிய உறவையும் பொறுப்புகளையும் நினைவூட்டியது. அவர்களின் காலில் விழுந்தனர். வன்ஷிகாவால் இனி கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆர்வி தன் அக்காவை இறுக்கமாக அணைத்து கொண்டு, அக்கா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்று அழுதாள். பின்னர் நீலம் ஆராத்யாவை அழைத்து கொண்டு காரில் ஏறினாள். அது அவளது புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருந்தது. மற்றொரு காரில் சித்தார்த் தனது மடியில் திவ்யை வைத்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் அருகில் ராஜ் இருந்தான். ஒரு வார்த்தையும் பேசாமல் அந்த கார்கள் திருமண மண்டபத்தை விட்டு தெரியாத எதிர்காலத்தை நோக்கி புறப்பட்டு சென்றன. நீலம் சித்தார்த்தின் அறைக்குள் அழைத்து சென்று அமர வைத்தார். இங்கே பாருமா, அவனை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். அவன் ரொம்ப கோபக்காரன், உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் திவிக்காக ஒரு நாள் மாறுவான்னு நான் நம்புகிறேன். திவியை நீ நல்லபடியாக பார்த்துக்குவ. அதே நேரத்தில் சித்தார்த்தை மறுபடியும் வாழ்க்கையில் முன்னேற செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆராத்யா எதுவும் பேசாமல் தலையை அசைத்தாள். நீலம் புன்னகைத்து விட்டு வெளியேறினான். சித்தார்த் தனது படிப்பறையில் திவ்யை மடியில் வைத்தபடி அமர்ந்திருந்தான். அவள் ஏற்கனவே தூங்கிவிட்டாள். அப்போது ராஜ் அவன் தோளில் கை வைத்து, ஒரு ரூமுக்கு போ, அம்மா பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க என்றான். யாரையும் காயப்படுத்த விரும்பாத சித்தார்த் அமைதியாக எழுந்து தன் அறைக்கு சென்றான். அறைக்குள் நுழைந்தவுடன் கோபத்தில் அவனது கண்கள் சிவந்தன. அறை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையின் நடுவில் ஆராத்யா அமர்ந்திருந்தாள். கோபத்தின் உச்சியில் அங்கிருந்த பூத்தொட்டியை எடுத்து சுவரில் பலமாக எறிந்தான். அந்த சத்தத்தில் ஆராத்யா பயந்து எழுந்தாள். உடனே முகத்திரையை விலக்கி ஒரு கணம் சித்தார்த் அவளை பார்த்தபடியே உறைந்தான். திவ்யைப் போலவே கண்கள், வெண்மையான நிறம், நீண்ட கூந்தல், மென்மையான தேவதை போன்ற முகம், குண்டான கன்னங்கள் அவளை இன்னும் அழகாக காட்டின. இன்னும் 20 வயதே ஆன அந்த பெண் ஒரு குழந்தையைப் போல அப்பாவியாக தெரிந்தாள். சித்தார்த் கோபமாக அவளது வலது கையை பிடித்து பலமாக இழுத்தான். பற்களை கடித்தபடி, நான் உன்னை கல்யாணம் செஞ்சது என் மகளுக்காக மட்டும்தான்.
என் வாழ்க்கையில் உனக்கு எந்த மதிப்பும் இல்லை, இனியும் இருக்காது என்று குளிர்ச்சியான குரலில் கூறினான். சுவரில் இருந்த பிரியாவின் புகைப்படத்தை காட்டி, நான் இன்னும் பிரியாவை தான் காதலிக்கிறேன், எப்போதும் அவளை தான் காதலிப்பேன் என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திருக்காமல் வெளியேறிவிட்டான். ஆராத்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவளது கை வலித்தது. ஆனால் அவளது இதய வலி அதைவிட அதிகமாக இருந்தது. அப்போது திவியை பார்த்தவுடன் அவளது உதடுகளில் மென்மையான புன்னகை மலர்ந்தது. ஒரு வயதான குட்டி திவி அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இந்த கனமான திருமண ஆடையுடன் குழந்தையை தூக்கினால் அவளுக்கு சிரமமாக இருக்கும் என்று நினைத்த ஆராத்யா உடனே அலமாரிக்கு சென்று 20 நிமிடங்களில் பச்சை நிற சல்வார் அணிந்து திரும்பி நேராக திவியிடம் சென்று அவளை மெதுவாக தன் கைகளில் தூக்கி கொண்டு அவள் அருகில் படுத்து கொண்டாள். ஆராத்யாவின் அரவணைப்பை உணர்ந்தது போல திவி அவளிடம் இன்னும் நெருங்கி வந்து தனது குட்டி கைகளை அவளின் மீது வைத்தாள். சில நொடிகளில் இருவரும் ஆழ்ந்த அமைதியான உறக்கத்தில் மூழ்கினர். சித்தார்த் சிறிது நேரம் தனது படிப்பறையில் அமர்ந்திருந்தான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவனிடம் கோபம் சற்று தணிந்தது. பின்னர் தனது அறைக்கு திரும்பினான். அறைக்குள் நுழைந்ததும் கதவை பூட்டிவிட்ட அடுத்த நொடியே அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. படுக்கையில் ஆராத்யா திவியை 2 கைகளாலும் அணைத்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். திவியின் குட்டி கை அவளின் கன்னத்தின் மீது இருந்தது. அவளது ஒரு சிறிய கால் ஆராத்யாவின் வயிற்றின் மீது சாய்ந்திருந்தது. இருவரும் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். திவியைப் போலவே ஆராத்யாவின் முகமும் அப்பாவித்தனத்தால் ஒளிர்ந்தது. அந்த காட்சியை பார்த்த சித்தார்த் அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் திவி அனுஷ்காவை தவிர வேறு யாரிடமும் செல்ல மாட்டாள், யாரிடமும் தங்கியதும் இல்லை, யார் அருகிலும் படுத்து தூங்கியதும் இல்லை. ஆனால் இன்று அவள் ஆராத்யாவின் அரவணைப்பில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் கிடைத்தது போல மிகவும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் முழுவதும் ஒரு முறை கூட விழித்து கொள்ளவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு சித்தார்த் குளியல் அறைக்கு சென்று உடைமாற்றி கொண்டு வந்தான். பின்னர் மெதுவாக ஆராத்யாவையும் திவியையும் ஒரு போர்வையால் போர்த்திவிட்டு அறையில் இருந்த சோபாவில் படுத்து உறங்கினான். ஆனால் அவனது பார்வை முழுவதும் திவியின் மீதே நிலைத்திருந்தது. பல நாட்களுக்கு பிறகு தனது மகள் இவ்வளவு நிம்மதியாக தூங்குவதை பார்த்ததும் அவனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்போது ஆராத்யாவிடம் தான் மிகவும் கொடுமையாக நடந்து கொண்டதை நினைத்து அவன் மனதில் லேசான குற்ற உணர்வு எழுந்தது. ஆனால் அந்த உணர்வு அவன் புறக்கணித்துவிட்டு கண்கள் மூடி உறங்கிவிட்டான்.